இந்த அம்மாயி சமையல் பத்தி சொல்லணும்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எபிசோட் பெங்கல்.comல ஆரம்பிச்சது வந்து அம்மாயி சமையல் தான். அதுக்கப்புறம் தான் வந்து ருசியோ ருசி அப்படிங்கிற ஒரு புது விஷயத்தை நம்ம கொண்டு வந்தோம். இருந்தாலும் இந்த ட்ரெடிஷ்னலான அம்மாயி சமையலுக்கு இருக்கிற வரவேற்பு வந்து தனிதான். நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இந்த செக்மெண்ட்டை பார்த்துட்டு குறிப்பா நீங்க என்ன சமைக்கிறீங்களோ அன்னைக்கு கண்டிப்பா நாங்க அதை வந்து வீட்டுல செஞ்சிருவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி நடுவுலயே கரண்ட் போயிடுச்சுங்க, இன்னைக்கு வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க, ரெசிபிஸ். அப்புறம் இன்னைக்கு என்ன செஞ்சீங்க, எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் முடிஞ்ச உடனே கரண்ட் போயிடுச்சு, இன்னைக்கு நீங்க வந்து என்ன சமைச்சீங்கன்னே தெரியல, அது எப்ப திரும்ப ரீடெலிகாஸ்ட் பண்ணுவீங்க அப்படிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல இருந்து தெரியுது பெண்களுக்கு வந்து இந்த குக்கிங் இந்த செக்மெண்ட் மேலேயும் வந்து ஒரு தனி பிரியமும் தனி அன்பும் இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு நம்ம வந்து அம்மாயி சமையல் பார்க்க போறோம். இந்த அம்மாயி சமையல்ல ட்ரெடிஷ்னலான அதே சமயத்துல வித்தியாசமான ஹெல்தியான ஒரு டிஷ் சமைக்க போறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். வணக்கம் மேடம். ஹலோ மீனா மேடம், நீங்க வந்து நிறைய ருசியில விதவிதமான ருசியான ஐட்டம்ஸ்லாம் சமைச்சிருக்கீங்க. இன்னைக்கு அம்மாயி சமையல சமைக்க போறீங்க. ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னலான அதே சமயத்துல ரொம்ப ஆரோக்கியமான உணவு வகையா இருக்கும்னு சொன்னீங்க இல்லையா? இன்னைக்கு வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு சொல்லுங்க. திஸ் இஸ் மை லிட்டில் டாட்டர். ஓகே, ரியா. எனக்கு ஒரு பையன் பொண்ணு. திஸ் மை டாட்டர். டாட்டர். ஓகே, ஸ்ரீயா. ஸ்ரீயாக்கு அம்மா சமைக்கிறதெல்லாம் பிடிக்குமா? அம்மா நல்லா சமைப்பாங்களா? ஓ சரி. அம்மாக்கு வந்து சமைக்கும் போது நீ நிறைய ஹெல்ப் பண்ணுவியா? என்ன பண்ணுவ? ஓ, காய்கறிலாம் பீல் பண்ணுவாலாம், வெங்காயம்லாம் உரிச்சு கொடுப்பேன். வெரி குட் வெரி குட். ஓகே, அம்மா சமைச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஃபுல்லா சாப்பிட்டுருவியா இல்ல சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிப்பியா? ஃபுல்லா சாப்பிட்டுருவியா? ஓகே ஓகே. இன்னைக்கு அம்மா என்ன சமைக்கிறாங்களோ அதை நம்ம 2 பேரும் சேர்ந்து டேஸ்ட் பண்ணலாமா அப்புறமா? ஃபர்ஸ்ட் அம்மாவை சமைக்க சொல்லலாமா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேடம் இன்னைக்கு ட்ரெடிஷ்னலான அம்மாயி சமையல்ல என்ன சமைக்கிறாங்கன்னு கேட்கலாம். மீனா மேடம் சொல்லுங்க, இன்னைக்கு வந்து அம்மாயி சமையல் நீங்க என்ன சமைக்க போறீங்க? இது வந்து கதம்ப சாதம் சொல்லலாம். ஏன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கு. ஓகே. இது பழைய காலத்துலாம் நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் இருக்காது இல்லையா நம்ம பாட்டிலாம். ஸோ அப்போ எங்க பாட்டிலாம் இதுதான் பண்ணுவாங்க. அந்த காலத்து ஃப்ரைட் ரைஸ் அப்படி சொல்லலாம் நம்ம. பட் இப்போ வந்து நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் வர ஆரம்பிச்ச உடனே இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. பட் அதுல வந்து சில நம்ம உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியம் இல்லாத நிறைய விஷயங்கள் கலந்துருக்கு. இந்த ஸ்பைசஸ் உங்களுக்கு தனியா ஆல் தி திங்ஸ் இது ரொம்ப ஹெல்தியான ஒரு ரொம்ப ஹெல்தி. ஓகே, இன்னைக்கு நம்ம கதம்ப சாதம் செய்ய போறோம். பேர் மாதிரியே வந்து இதோட டேஸ்டும் இதோட லுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். மேடம் அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் வேணும்னு சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் வந்து மசாலா பவுடருக்கு எப்படி சொல்றேன். கடலைப்பருப்பு ஒரு 3 டேபிள் ஸ்பூன். ஓகே. தனியா 2 டேபிள் ஸ்பூன். ஒரு 6 காஞ்ச மிளகா. கசகசா 1 டீஸ்பூன். அப்புறம் பெருங்காயம் நம்மளுக்கு இஷ்டம். இதெல்லாம் சேர்த்துதான் இந்த மசாலா அரைச்சிருக்கீங்க? ஆமா. கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு எல்லாம் கோல்டன் ப்ரௌன் வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. இது பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலி ஒரு 1 மந்த்க்கு ஸ்டோர் பண்ணி ஏர் டைட் கண்டெய்னர்ல வச்சா எப்ப வேணுமோ எப்ப வேணா பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. இதுதான் இதோட மெயின் இதுவே ஃப்ளேவர். ஓகே. இந்த மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னா கடலைப்பருப்பு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு 6 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் கசகசா, கொஞ்சம் பெருங்காயம். இது எல்லாத்தையுமே வந்து நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு அப்புறம் அரைச்சு வச்சுக்கோங்க. நல்ல பவுடரா அரைச்சு வச்சுக்கோங்க. அரைச்சு நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். எப்ப வேணுமோ இந்த சாதம் எப்ப செய்யணுமோ அதோட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மசாலா தான் மெயின் திங். அதுக்கப்புறம் நிறைய காய்கறிகள் தேவைப்படுது. அது என்னென்ன காய்கறிகள்? நான் வந்து வெங்காயம், உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேரட், கொடமிளகா, அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஓகே. பிடிக்காதவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தக்காளி ஹாஃப் தக்காளி யூஸ் கொஞ்சம் போதும். ஆமா. அப்புறம் கார்னிஷ்க்கு வந்து கொத்தமல்லி, கிரீன் சில்லி காரம் நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. அண்ட் இது வந்து இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, உப்பு, கார்னிஷ்க்கு எகெயின் இது ரோஸ்டட் முந்திரி பருப்பு. ஆமா, அவ்வளவுதான்.
இது தேங்காய் மசாலாவோட சேர்த்து அரைக்க போறேன். அது நான் காமிக்கிறேன் எப்படி பண்ணணும். ஓ, இந்த மசாலா அரைச்சதுக்கு அப்புறம் தான் தேங்காய் சேர்க்க போறீங்க? ஆமா, ஃப்ரெஷ்ஷா எப்பப்போ பண்றோமோ லேசா தேங்காவை சாட்டே பண்ணிட்டு கிரைண்ட் மசாலாவோட சேர்த்து கிரைண்ட் பண்ணி அது ஒரு மாதிரி தேங்காய் மசாலா சேர்ந்து தென் அதுல ஆட் பண்ணுவோம். ஓகே, இந்த மசாலா வந்து என்னென்ன பொருட்கள் வேணும்னு சொன்னா இல்லையா, இந்த மசாலா நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்ன பொருட்கள் வேணும்னா காய்கறிகள்ல வந்து கேரட், கொடமிளகா, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, ஒரு பாதி தக்காளி போதும், கொஞ்சம் தக்காளி போதும். அப்புறம் வந்து தேவையான அளவு வெங்காயம், நல்ல பொடியா நறுக்குன வெங்காயம், தேங்காய் துருவல் கொஞ்சம் வேணும், எண்ணெய், கொத்தமல்லி, பச்சை மிளகா வந்து அவங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அப்புறம் உப்பு, தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, அப்புறம் ஃபைனலா வந்து அலங்கரிக்கிறதுக்கு ஏற்கனவே நெய்யில வறுத்து வச்ச முந்திரி பருப்பு. இதுதான் வந்து தேவையான பொருட்கள். நிறைய காய்கறிகள் இருக்கு. இந்த காய்கறிகள்ல வந்து நம்ம கொடமிளகாவும் சேர்க்கிறோம். கேரட், கொடமிளகா, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்க்கும் போது நிறைய கலர்ஃபுல்லான ஒரு இது கிடைக்கும் இல்லையா? ஓகே மேம், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நான் தேங்காய் கொஞ்சம் வறுத்துக்கிறேன் பச்சை ஸ்மெல் போறதுக்கு. வெறும் எண்ணெய் விடாம வறுத்து? ஒண்ணுமே வேண்டாம். நெக்ஸ்ட் டே கூட உங்களுக்கு கெட்டு போகாது இப்படி பண்ணினோம்னா. அப்படியே போட்டோன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி சட்னியா வாட்டர்லாம் வெளியில விட்டு இந்த மாதிரி பண்ணினோம்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த வாட்டர்லாம் எவாபரேட் ஆகி ட்ரையா இருக்கும். இப்ப அந்த பச்சை ஸ்மெல் போயிடுச்சு இல்லையா? நீங்க தேங்காய் ஸ்மெல் வர ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் உதிரி ஆயிடுச்சு. ஆமா, அந்த தேங்காயில இருக்கிற அந்த ஈரத்தன்மை இருக்கும் இல்லையா, கொஞ்சம் அந்த வெட்னஸ் அது போயிடுச்சு, ட்ரை ஆயிடுச்சு. ஆமா, அவ்வளவுதான். ஸோ இப்போ ரிமூவ் பண்ணிட்டு ஃபயர்லேருந்து ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ மிக்சியில் இதுவும் மசாலாவும் சேர்த்து நம்ம ஏற்கனவே பொடி பண்ண மசாலா. ஸோ நான் வந்து ஒரு 5 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து நம்ம சாதத்தில் போட்டு கலக்க போகிறோம்னால அது எல்லாம்